ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்காக நம்ம சில சாமான்களை வறுத்து தான் சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இந்த கடாயை சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்தி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு வாசமாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இதை சேர்த்திட்டு இது கூடவே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு நான் பச்சை மிளகா சேர்த்திருக்கேன். பச்சை மிளகா தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சின்னதாக இருக்கிறதுனால நான் 15 சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சட்னி அரைக்கலாம். இப்போ நல்லா இது கலந்து விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்படி நல்லா எல்லாம் வதக்கி செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. தக்காளி இந்த மாதிரி குலைவாக வதங்கி வந்தால் போதும். எல்லாமே பாருங்கள் சூப்பராக நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட சட்னி இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது இந்த சட்னி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுதலான அளவு வரும். அதனால தான் இது சேர்த்திக்கிறது. அவ்வளோதான். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்காக இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு இது இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இது ஃபஸ்ட்டு தாளிப்பு செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகாயோட டேஸ்ட்டு தான் இந்த சட்னிக்கு ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரண்டி எடுத்து வச்சுட்டு கடைசியாக பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம சட்னி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஓரளவுக்கு வெதுப்பாக இருக்கணும். அப்போ அரைச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கல்லுப்பு சேர்த்திட்டு இப்போ நம்ம அரைக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னி ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்ம உடனே மாற்றிட்டு இந்த சட்னி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி அளவில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு இந்த சமயத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் சட்னி எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போது பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சட்னி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கிறத இது கூட சேர்த்திருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான சட்னி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட போகிறேன். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம்.
அப்படியே இது மேலே ஊற்றிக்கோங்க. மேலே ஊற்றிட்டு அப்படியே எடுத்து தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.